கண்டிப்பாக இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்து கிட்டத்தட்ட ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களை யார் எந்த இடத்துலேருந்து எங்கிட்டு எதிர்மறையான விஷயங்களை தாக்கி உங்களை லாக் பண்ண நினச்சாலும் நீங்கள் கண்டிப்பாக சோர்ந்து போய் உட்காரக்கூடிய நிலைமை வரவே வராது. இந்த சிம்மராசி என்பர்களினுடைய அந்த திருமண உறவுகள்ல தவறான ஒரு உறவுகளுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த கலத்திரம் அப்படின்றது அமையக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருந்திருக்கு. கடந்த வருடத்துல இருந்து இந்த பாதிப்புகள் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இருக்கு. 5ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் உங்களுடைய 12ஆம் இடம் உங்களுடைய ராசிக்கே பயிற்சியாகி வர்றதுனால வேலை ரீதியான பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வரக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்கள் திருமணம் உறவு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்ல சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 ஒரு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம். ஆரம்பமே உங்களுக்கு அற்புதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்க போகிறாங்க. உங்களுடைய ராசியின் அதிபதி இந்த 2026 நீச்ச நிலையிலிருந்து உச்ச நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்க. எப்பவுமே ஒரு ராசியின் அதிபதி எந்த ராசியாக இருந்தாலும் சரி, அந்த ராசியின் அதிபதி உச்சத்தை நோக்கி பயணிக்க போகிறாங்க அப்படின்னா அது ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். அப்படி பார்க்கும்பொழுது இந்த வருடம் உங்களுடைய ராசியின் அதிபதியான சூரிய பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல, 5க்குரியவன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல அமர்ந்து குரு 5ஆம் இடத்தை பார்க்க. இதுதான் இந்த வருடத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்க போகுது. அதாவது சிம்ம ராசிக்கு கேது உள்ளே உட்காந்துருக்காரு, சனி 8ல் உட்காந்துருக்காரு. இதில் நிறைய பிரச்சனையை சந்திக்கணுமோ போராட்டத்தை சந்திக்கணுமோன்னு சொல்லி இந்த 2025 கடக்கவங்களையும் நீங்கள் பட்ட பாடு உங்களுக்கு தான் தெரியும். அவ்வளோ மன அழுத்தங்கள், அவ்வளோ பிரச்சனைகள், சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கவலையோடு தான் நீங்கள் இந்த 2025 அதுவும் மேக்கு அப்புறம் நீங்கள் கடந்த வாழ்க்கை நிறைய பிரச்சனை. ஒவ்வொரு மாதத்தையும் நீங்கள் எப்படா நகர்த்தி செல்வோம், எப்படி இதை சமாளிப்பது அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய தன்மையில் உங்களால் செயல்படவே முடியலை. என்ன யோசித்தாலும் அதுவுமே தவறாக போயிடுது. எதை சொன்னாலும் குத்தம், நின்னா குத்தம், உட்காந்தா குத்தம் அப்படின்னு நிறையா அழுத்தம் இருந்துச்சு. ஸோ இந்த அழுத்தம், இந்த போராட்டம், இந்த கவலைகள் கொஞ்சமாச்சும் ரிலாக்ஸேஷன் கிடைக்காதா அப்படிங்கிற தன்மையில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்து கிட்டத்தட்ட ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கே மன திருப்தி இருக்கும். அப்பா, நம்ம இந்த வருடம் துவக்கத்திலேருந்து சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலை தருது. பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. கிரக ரீதியாக குருவுடைய பார்வையின் மூலமாக உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க. அதே போல் நம்மளுடைய சிம்ம ராசியில் பிறந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள் மற்றும் பூர நட்சத்திரக்காரர்கள்லாம் கிட்டத்தட்ட இந்த மேயிலிருந்து நிறைய அழுத்தத்தை சந்திச்சிட்டிங்க. ஸோ அந்த அழுத்தத்திலேருந்து இனிமேல் விடுபட போகிறீங்க. ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. உங்களுக்கான புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் ப்ரொமோஷனுக்காண்டி காத்திருந்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அங்கீகாரத்தை, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிம்மாசனத்தை வேறு ஒருத்தவங்க சூழ்ச்சியின் மூலமாக பறிச்சிட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்படுறீங்கன்னா அந்த வருத்தத்தை நீங்கள் கண்டிப்பாக தூக்கி எறிஞ்சிடலாம். மீண்டும் உங்களுக்கே கிடைக்கும். இந்த பீனிக்ஸ் பறவை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பறவை பார்த்திங்கன்னா எத்தனை முறை தன்னை அழிக்கக்கூடிய சூழ்நிலையில் போனாலும் மீண்டும் என்ன பண்ணுவாங்க, புதுப்பிச்சு பறந்துக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் உங்களை யார் எந்த இடத்துலேருந்து எங்கிட்டு எதிர்மறையான விஷயங்களை தாக்கி உங்களை லாக் பண்ண நினச்சாலும் நீங்கள் கண்டிப்பாக சோர்ந்து போய் உட்காரக்கூடிய நிலைமை வரவே வராது. நீங்கள் உங்களுடைய இயக்கத்தை மீண்டும் தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான வருடம்தான் இந்த 2026. சரி, இந்த 2026 ஜூன் மாதம் வரையும் நல்ல ஒரு ஏற்றம் செய்யட்டும். அப்போ இந்த ஏற்றத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னா,
புதிய தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? கண்டிப்பாக கோச்சார கிரகங்கள் ரீதியாக தொடங்கலாம். ஓகேவா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பு ஜூன் மாதம் வரை அதிகமாக இருக்குது. ஜூனுக்கு அப்புறமும் ப்ராசஸ் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா, ஜூனுக்கு அப்புறம் போகிறதா இருந்தால் என்ன பண்ணணும்னா, வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வெளிநாடு நீங்கள் போகிற இடத்துல உங்களுக்கு வேண்டிய ஒரு நேர்மையான உண்மையான நபர்கள் இருந்தால் மட்டும்தான் வெளிநாடு போகணும். இல்லைன்னா என்ன பண்ணக்கூடாது, அவசரப்படக்கூடாது, யோசித்து நிதானமாக முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது உண்மை. அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ராசியில் கேது உட்கார்ந்துருக்காரே, அப்போ இந்த கேது பகவான் வந்து இந்த டிசம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கு மேலே தான் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போவார். ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்க ராகு பகவான் ராசிக்கு கரெக்டாக என்ன பண்ணுவார், 6ஆம் இடத்துக்கு மாறுவார். ஸோ அப்போ இந்த நிலைகளில் இந்த கேது ராகும் ரிலீஸ் பண்ணவே மாட்டாங்களா, இவங்க நம்ம லாக் பண்ணி தான் வச்சுருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, அதற்கேற்ற ஒரு நல்ல வழிபாடை மட்டும் பின்பற்றினா போதும். நீங்கள் லைஃப்பில் ஒரு எதிர்மறையான விஷயத்துலேருந்து வெளியே வந்துடுவீங்க. அப்போ கேது உங்களுடைய ராசிக்குள்ளே இருக்கிறனால நீங்கள் டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னே உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க அரச மர விநாயகர், அரச மரத்தில் அமர்ந்திருக்கிற விநாயகரை போய் பார்த்து மனசார வழிபாடு செய்யுங்க. அவரை மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா மாற்றம் உண்டு. அவரை பார்த்துட்டு தான் நீங்கள் உங்களுடைய வேலையை தொடங்கணும். கேது டிசம்பர் மாதம் வரை இருக்கிறனால நீங்கள் விநாயகரை பார்க்காமல் எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது. ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கனால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்முடைய சிம்ம ராசி என்பர்கள் துர்க்கை அம்மன் வழிபாடு பின்பற்றணும். இந்த 2 வழிபாடையும் நீங்கள் கரெக்டாக பின்பற்றினால் எதிர்மறையான விஷயங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத கவலைகள், சும்மா உங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்க நபர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே டோட்டல் காலி, ரிலாக்ஸாக இருக்கலாம். ஓகேவா? அதே போல் சிம்ம ராசி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப நாளாக காத்திருந்த தன்னுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைவேறப்போகுது. நீங்கள் என்ன விஷயத்துக்காக காத்திருக்கீங்களோ அந்த விஷயத்தில் மன திருப்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். அதே போல் நம்முடைய சிம்மராசி பெண்களுக்கு வேலையில், தொழிலில், தன்னுடைய குடும்பஸ்தானத்தில், அதே போல் படிப்பு விஷயங்களில், எல்லா விஷயங்களிலுமே ஒரு ஏற்றம் என்பது உறுதியாக உண்டு. இந்த வருடத்தில் சிம்மராசி அன்பர்கள் யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, கட்டாயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். அரசாங்க வேலை பெறுவதற்கான அற்புதமான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் சிம்மராசி பெண்களுக்குமே குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடுகள் கோச்சார கிரகங்கள் ரீதியாக கிடைக்கப் போகின்றன. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகங்கிறது வேறு. பொது பலன்களில் சிம்ம ராசிக்கு இந்த 2026ஆனது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும். அப்போ குரு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு கிட்டத்தட்ட ஜூன் 2லேருந்து அக்டோபர் 31 வரையும் பயணிக்க போகிறாரு. ஸோ இந்த காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் வாய்ஸாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தலைவலி அடிக்கடி வரும், முதுகு வலி வரும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வரப்போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டனால இது சார்ந்த விஷயங்களை நீங்கள் எதையுமே செயல்படுத்தக்கூடாது. இப்போ தலைவலி அதிகமாக வருதுன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை குழப்பங்கள் நமக்கு அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம், தலை ரொம்ப வலிக்கு பாரமாக இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ ஜூன் 2லேருந்து அக்டோபர் 31 வரையும் எந்த ஒரு விஷயத்தையும் மனசுக்குள்ள உள்ளே புகுத்தாதீங்க. என்ன நடந்தாலும் இறைவன் செய்யும், நம்ம வழிபாடை கரெக்டாக பின்பற்றுவோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையுடன் மட்டுமே நீங்கள் பின்பற்றுங்க. உங்களுக்கு எந்த அழுத்தமும் வராது. அதே போல் உணவு பழக்க வழக்கங்களை ரொம்ப கவனமாக இருங்க. கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீக்கி நீங்கள் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு வருடமாக, அற்புதமான வருடமாக வாழ்வதற்கான ஒரு பாக்கியம் உண்டாகும் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கான இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போது, நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வருடத்தின் பொது பலன்களே. இதை தாண்டி உங்களுடைய மனசில் இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல் குடும்ப ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்,
என்னால் முடியலை, நான் எவ்வளவோ இறங்கி போயிட்டேன், ஆனால் என்னை மீண்டும் மீண்டும் ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிகிட்டே இருக்காங்க, அது யாருன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற விஷயங்கள், இப்படி எந்த சம்மந்தப்பட்ட உங்களுடைய ஜாதக ரீதியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த முடியும், அதுக்கு நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும், என்ன பரிகாரங்கள் செய்யலாம், வழிபாடு செஞ்சே மாற்றம் ஏற்படுத்திக்கலாமா, அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் கொஞ்சம் கிரகங்கள் பலவீனமாக இருந்தால் என்ன பரிகாரங்கள் செஞ்சால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பேர், நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, தற்போது நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். அதேபோல் நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிம்ம ராசி என்பர்கள் இந்த 2026ல ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். அது கொஞ்சம் ஸ்லோவா வர்றதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய அஷ்டம சனி அப்படின்றது இந்த வருடம் முழுமையாக செயல்படக்கூடிய ஒரு நேரம். அதுலயும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஹெவியா இருக்கும், செகண்ட் ஹாஃப் சனி வக்ரத்தன்மையோடு பெறுறதுனால ஆஃப்டர் ஜூலை பாத்தீங்கன்னா சனி வக்ரத்தன்மை அடையிறதுனால அந்த அஷ்டம சனியின் பாதிப்பு அப்படின்றது பெரிய அளவுக்கு தொந்தரவுகளை கொடுக்காது. செகண்ட் ஹாஃப்ல டிசம்பர் மாசம் அந்த கேது பகவானும் உங்களுடைய ராசியிலிருந்து விலகி செல்றதுனால பெரிய மனக்குழப்பத்திலிருந்து வெளியில வர்றதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த சிம்ம ராசி என்பர்கள் பெரிய அளவுல பாதிக்கப்பட்ட இடம் கடந்த வருடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில் ரீதியான பாதிப்புகள். எந்த தொழில் செய்தாலும் பெரிய அளவுக்கு ஒரு நஷ்டங்களை சந்தித்து அந்த நஷ்டத்துல இருந்து வெளியில வர முடியாத ஒரு பிரச்சனைகள்ல மாட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்திருக்கும். கடந்த வருடத்துல அதிகப்படியான வழக்குகளை சந்தித்த நபர்களும் இந்த சிம்மராசி நண்பர்கள் தான். சிம்மராசி என்பர்கள் எதுவுமே சம்பந்தம் இல்லாத சில வழக்குகள்ல பாதிக்கப்பட்டு அதனால அவமானங்கள், தேவையில்லாத அசிங்கங்கள் இதை எல்லாத்தையுமே சந்தித்தவர்கள். அதுலயும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விவாகரத்து வழக்குகள், அது எவ்வளவோ நீங்க முயற்சி செய்தும் அந்த விவாகரத்துகளை தடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான சில முயற்சிகளை பண்ணியிருப்பீங்க. அதுல இருந்தெல்லாம் வெளிவரக்கூடிய ஒரு தருணத்தை தான் இந்த 2026ல இந்த சிம்மராசி என்பர்கள் அனுபவிக்க போறாங்க. நிறைய சிம்மராசி என்பர்கள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேருக்கு உங்களால முடிந்த ஒரு உதவிகளை செய்திருப்பீங்க. ஆனால் அந்த உதவிகள்னால சில இடத்துல ஒரு அவமானங்கள், தேவையில்லாத ஒரு அசிங்கங்களையும் அனுபவித்த ஒரு அன்பர்களாக தான் இருப்பீங்க. உங்களால வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க யாருடைய உதவியும் இல்லாமல், யாருடைய ஒரு ஒத்துழைப்பும் இல்லாமல் தனிமரமாக இருந்து சில நிறைய விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அன்பர்களாக தான் இருப்பார்கள். இவர்களுக்கு திருமண வாழ்க்கையில இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஏமாற்றங்களும், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த திருமணத்துல பெரிய அளவுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை இல்லை. ஏன்னா ராசிக்கு 7ஆம் வீட்டு களத்திராதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த களத்திரம் அப்படின்றது இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன நெருடலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். எவ்வளவோ நீங்க சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாலும் அந்த கணவனோ மனைவியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒத்துழைப்பு தராத ஒரு நபர்களாக தான் இருந்திருப்பாங்க. ஒரு பெரிய அளவுக்கு சாட்டிஸ்பாக்சனான ஒரு விஷயங்கள் இருந்திருக்காது. இந்த சிம்மராசி என்பர்களினுடைய அந்த திருமண உறவுகள்ல தவறான ஒரு உறவுகளுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த களத்திரம் அப்படின்றது அமையக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருந்திருக்கு. கடந்த வருடத்துல இருந்தே இந்த பாதிப்புகள் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இருக்கு. இது இந்த வருடத்துல ஜூலை மாதத்திற்கு அப்புறம் சீராகக்கூடிய ஒரு சூழ்நிலை. குடும்பத்துல இருக்கக்கூடிய மன நெருக்கடிகள், அடுத்து விவாகரத்து உறவுகள், இது எல்லாமே சீராகக்கூடிய ஒரு நிலைக்கு தான் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு வரப்போகுது. இந்த காலகட்டம் வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட, அதாவது வேலையில நிறைய சிக்கல்கள் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு கடந்த வருடத்திலேயே ஒரு 3-4 வேலையை விட்டுட்டு நீங்க வேலைக்கு போயிருப்பீங்க. அதே சமயத்துல நிறைய வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களும் நிறைய சிம்மராசி என்பர்கள். வேலையே கிடைக்க மாட்டேங்குது மேடம், எங்க போனாலும் எங்களுக்கு வேலையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் வருது. இது எல்லாமே இந்த சிம்மராசி என்பர்களுக்கு கடந்த வருடத்துல இருந்துதான் இந்த மாதிரியான பிரச்சனைகளே. அதுக்கு முன்னான எல்லாம் பாத்தீங்கன்னா 5 வருஷமாக பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை அடைந்த சிம்மராசி என்பர்கள் 2025ல இருந்து மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை அனுபவித்து
அனுபவித்து வந்துட்டு இருக்கிறாங்க. இது இந்த வருடம் ஒரு பாதி அளவு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்குமே ஒழிய மிக பாதி அளவு உங்களுக்கு சில தேவையில்லாத நெருக்கடிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இதனால இந்த சிம்மராசி என்பர்கள் நீங்க ஒரு இடம் மாற்றம், வெளியூர் வெளிநாடு மாற்றம் செஞ்சுக்கிறது நல்லது. செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய ஒரு சேஞ்சஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த சிம்மராசி என்பர்களுக்கு கடந்த காலத்துல சொத்துக்களை விற்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கு. நிறைய சொத்துக்கள் வாங்கி அந்த சொத்துக்களை எல்லாம் வித்து 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 பாத்தீங்கன்னா கடன்களை எல்லாம் அதிகப்படியாக அடைச்சிருப்பீங்க. அப்படி இருந்தும் அந்த கடன்கள் என்னை போட்டு வாட்டி வதைக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க. இது இந்த வருடத்துல கொஞ்சம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணம். வருடத்தின் இறுதியில அந்த கடன் தொந்தரவு அப்படின்றது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு முழுமையாக விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ராசி என்பர்கள் திருமண உறவுகள், அதாவது திருமண வரன்கள் பார்க்கக்கூடிய சில முயற்சிகள்ல அதிகப்படியாக தோல்வியை அனுபவிச்சிருப்பீங்க. எந்த வரன் பார்த்தாலும் பெரிய அளவுக்கு செட் ஆகல, அந்த வரன் பார்க்கக்கூடிய சில விஷயத்துல எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்விகள் நடந்துட்டு இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த வருடம் அதுல இருந்தெல்லாம் ஒரு நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பா கிடைக்க போகுது. ஏன்னா உங்களுடைய 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்து இந்த வருடத்துல 6ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி வர்றதுனால அந்த திருமண வரன்கள் அமையறதுல தடைகள் நீங்கி நல்ல ஒரு வரன்கள் அமையறதுக்குண்டான ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த சிம்மராசி என்பர்களுக்கு கோச்சார நிலவரப்படி சில கிரகங்கள் நெகட்டிவாக இருந்தாலும் அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் இடம், உங்களுடைய ராசி, இப்படி அடுத்தடுத்து ஒரு மாற்றங்களை அனுபவிக்கிறதுனால கண்டிப்பாக அந்த குரு பகவானினுடைய பெயர்ச்சியினால நிறைய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த சிம்ம ராசி என்பர்கள் உற்பத்தி சம்பந்தப்பட்ட தொழில்ல இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு நேரம். அந்த உற்பத்தி சம்பந்தப்பட்ட துறையெல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து விவசாயம் சார்ந்த தொழில்ல இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டம் விவசாயத்துல சில தேவையில்லாத நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அத வருடத்தின் இறுதியில நீங்க செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா அதை ஈடுகட்டக்கூடிய அளவிற்கு அந்த விளைநிலங்கள்ல இருந்து ஒரு நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்குண்டான ஒரு அமைப்பை இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. இந்த அஷ்டம சனி அப்படின்றது பாத்தீங்கன்னா எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னா திருமண உறவுகள்ல மட்டும்தான் பிரச்சனையை கொடுக்கும். வேலையில பிரச்சனையை கொடுத்தாலுமே அந்த பிரச்சனையை நீங்க சமாளித்து வெளிவரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கு. ஏன்னா குரு பகவான் ஆகப்பட்டவர், அதாவது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் உங்களுடைய 12ஆம் இடம், உங்களுடைய ராசிக்கே பயிற்சியாகி வர்றதுனால வேலை ரீதியான பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வரக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்கள் திருமணம் உறவு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்ல மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை தான் இருக்கு. அதே மாதிரி வழக்குகள், தேவையில்லாத வழக்குகள், சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள், அடுத்து பாத்தீங்கன்னா அலுவலகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள், இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கு. இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த வருடத்துல விஆர்எஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து வாங்குங்க. எந்த விதமான அவப்பெயருக்கும் ஆள்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அதனால உங்களுடைய கால சூழ்நிலைகளை பொறுத்து நீங்க விஆர்எஸ் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது. இல்ல நான் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு இருக்கிறேன் அப்படின்னா தாராளமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணுனீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வராது. வேலை சுமைகள் தான் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள், அட்வொகேட், ஆடிட்டர்ஸ், டாக்டர்ஸ், இந்த மாதிரியாக ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய வேலை சுமைகள் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வேலைக்கு தகுந்த மாதிரியான ஒரு அங்கீகாரம் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்காது. இந்த வருடம் முடிஞ்சுதான் அடுத்த வருடத்துலதான் உங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு நேரம். அதனால நீங்க தனியாக சுயமாக தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட ஒரு இடத்துல நீங்க வேலை பார்த்து இந்த வருடம் முழுவதுமாக சில தகுதியை நீங்க ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய உறவு முறைகள்ல சில பிரிவுகள் ஏற்பட்டு அடுத்து சரியாகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வேலையில இருக்கக்கூடிய வளர்ச்சிகள் அதிகரிக்கும் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு. அங்க தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழில் ரீதியான லாபங்களும், தொழில்ல சின்ன அளவு
செலவு நஷ்டம் ஏற்படக்கூடிய அமைப்புகளும் இருக்க போது இந்த ராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இந்த சிம்ம ராசி என்பர்கள் மாணவர்களாக இருக்கிறாங்க, கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப கவனம் எடுத்து படிக்கணும். ரொம்ப அசால்ட்டா இருந்துட்டீங்க அப்படின்னா சில தோல்விகள் வரக்கூடிய ஒரு டைமாக இருக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. அதனால கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கவனத்தோடையும் அதிகப்படியாக ஹார்ட் ஒர்க், அதாவது ரொம்ப கடின முயற்சி பண்ணுங்க. அப்படின்னாதான் நீங்க ஏற்படுத்தக்கூடிய இலக்கை அடைவதற்குண்டான ஒரு நல்ல ஒரு நேரம் அப்படின்றது இந்த 2026 இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இங்க கோச்சார நிலவரப்படி நம்ம பலன் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறது விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். டிவோட்டி நேஷன் அன்பர்கள் அனைவருக்கும் லட்சுமியின் ஆத்மா வணக்கங்கள். இந்த பதிவு 2026 சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த 26 எப்படி இருக்கும் அப்படின்னு போகும்போது, போன வருஷம் எங்களுக்கு வருஷமாமா எங்களுக்கு பட்ட பாடு வெளியே சொல்ல முடியாது அப்படின்னு அது நினைக்கும் போதே அவங்களுக்கு கண்கள் பணித்து விடுன்னு சொல்லலாம். இந்த வருஷமாவே ஏதாவது பொழைச்சு போகுமா அப்படின்னு ரொம்ப ஒரு ஆதங்கத்தோடு கேட்கக்கூடிய சிம்மம் கவலையே வேண்டாம். சிம்மம் எந்த நிலையிலுமே அவங்களுடைய அந்த ஒரு சொல்லுவோம் இல்லையா, அந்த கெத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கெத்தை என்னைக்குமே விட மாட்டீங்க. கர்ஜனை தோரணை தான் நான் சொல்லுவேன். சிங்களா இருந்தாலும் சிம்மம் சிறப்பு தான். யார் என்ன பண்ணாலும் உங்களுடைய ஆத்ம பலத்தை அசைக்கவே முடியாது. உங்கள் அதிபதி யாரு? சூரியன். இந்த 26ல நிறைய ஏற்கனவே 25ல பார்த்துட்டோம். என்ன நிறைய கடன் பிரச்சனை, ஜானியார்னா முளசு இருக்குது, வருமானமே கிடையாது, உழைப்பு விழலுக்கிறத நீரா போகுது, முயற்சிகள் நிறைய போட்டுட்டோம், வெற்றி வாய்ப்பு எங்க இருக்குதுன்னே எங்களுக்கு தெரியல, நிறைய கடன் பிரச்சனை, உறவுகள் சார்ந்த பிரச்சனை, கணவன் மனைவி வீட்டுக்கு ஏண்டா போறோம்னு இருக்குது, அவ்வளோ நாங்க கஷ்டப்பட்டுட்டோம், குழந்தை பாக்கியம் இல்லை, பிறந்த குழந்தைக்கு நோய் நொடிக்கு வைத்தியம் பார்க்க முடியல, அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாருமே என்னை பார்த்தாலே வேப்பங்காய் கசப்பா இருக்குது, உறவுகள் சார்ந்த பிரச்சனை, யார் மேலாம் நான் அவ்வளோ லவ்வபிளா இருந்தனோ அந்த உறவுகளும் என்னை விட்டு தள்ளி நிற்குது, இவங்கெல்லாம் நம்ம மேல உயிரா இருக்காங்க, நம்ம மேல உண்மையான பாசம் வைக்கிறாங்க அப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் என் முதுகுல குத்திட்டாங்கம்மா, அவங்களுடைய காட்டின அன்பெல்லாம் இது உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்குது, அவங்க நட்பா பகையான்னு தெரியலையே அப்படின்னு 1000 கேள்வி கணைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சிம்மத்திற்கு இந்த வருடம் கவலையே வேண்டாம். எப்பேற்பட்ட சூழலையோ நீங்க கடல்ல தத்தளித்தாலும் இறைவன் உங்களுடன் இருப்பதற்காக சில வழிகாட்டுதல்களை வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இந்த பதிவுல உங்களுக்கு அனைத்து விதமான தகவல்களும் சொல்ல இருக்கிறோம். ஆனால் பதிவை மட்டும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னாலே போதும். உங்களுக்கான அனைத்து தகவல்களும் இந்த பதிவுல சிறப்பா சொல்லப்பட்டிருக்குது. சிம்மத்திற்கு இது வரைக்கும் நிறைய மனக்கவலை, மனசஞ்சலம், மனக்குழப்பம், அச்சம், பயம், பீதி எது இருந்தாலும் முதல்ல விஷயத்துல இருக்கிற கெட்டதாமா எனக்கு மண்டையில போய் ஏறுது. அதே போல நான் நல்ல விதமா சொன்னா கூட எதிராளி அதை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. வாழ்க்கையில் நிறைய தடை, சோதனை, கஷ்டம், துன்பம், துயரம் இதெல்லாம் இது பண்றோம். ஏன்னா லக்னத்தில் கேதுவும் 7 ராகுவும் 8 சனியும் 3 பக்கம் 3 பேரை ஏவுகணை தாக்குதல் பண்ணா நாங்க என்ன பண்றது? குருதான் 11ல இருந்து எங்களை காப்பாத்து கொண்டிருந்தார். அவரும் வக்ரமாகி பிளஸ் ஆர் மைனஸ் என்ற நிலைமையில பாதி நடக்குது பாதி நடக்கலன்னு தோண்டு போன சிம்மத்திற்கு இனி வரக்கூடிய காலங்களை கடக்கக்கூடியதற்கு இறைவன் மட்டுமே உங்களுக்கு சிறந்த நண்பன் அப்படின்னு சொல்லலாம், உற்ற தோழன் சொல்லலாம். இந்த காலகட்டம் சிம்மம் சீரிப்பாயும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு ஜனவரில இருந்து நம்மளுக்கு ஜூன் வரைக்கும் இது வரைக்கும் நடந்த அந்த என்னென்ன தப்பு, எவ்வளவு சூழல் இருக்குதுன்றதெல்லாம் நீங்கள் அறிந்து உணர்ந்து தெரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு உத்வேகத்தை இறைவனுடைய வழிகாட்டுதலும் இறை வழிபாடும் உங்களுக்கு கொடுத்துரும். கஷ்டமா இருந்தா அப்படியே கஷ்டமா இருக்கு நம்ம உட்காந்துக்க முடியுமா? இறை வழிபாடு உங்களை புனரமைக்கும்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் சிம்மம் ஓம் விநாயகா நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லும் பொழுதும் இந்த மந்திரத்தை கேட்ட மாத்திலே கமெண்ட் செய்யக்கூடிய சிம்ம ராசி லக்னத்திற்கு உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு விடிவெள்ளி, ஒரு உன்னதமான நேரம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மந்திரத்தை சொல்வது, இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க என்னுடைய ஆலயத்துல விநாயகரை ஒரு 21 சுத்தி நீங்க ஒரு சிதறகாய் விடுவது,
நீங்க வந்து ஒரு வளர்பிறை சதுர்த்தி தேய்பிறை சதுர்த்தி 2 வழிபாடு வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த விநாயகர் வழிபாடு நீங்க செய்ய செய்ய என்ன ஆகும்னா இந்த கேதுனுடைய அந்த மாய வலை உங்களுக்கு அறுபட்டுடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் வந்து நீங்க வழிபடக்கூடிய அம்மன் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா வேலுக்குடிய அங்காள பரமேஸ்வரி அம்மனை வந்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த அம்பாவை வந்து நீங்க ஒரு ஞாயிறு செவ்வாய் வியாழக்கிழமைகளை வழிபடுவதோடு மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ சென்று வழிபடுவது ரொம்ப சிறப்பான பலனை தரும். இந்த வருடம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் 12க்கு வந்து உச்சமடைஞ்சாலும் ஒரு சிலருக்கு வந்து தசாபுதிகள் இப்ப வந்து ஒரு ரிஷபம், ஒரு கடகம், ஒரு கன்னி, ஒரு விருச்சகம், ஒரு மகரம், மீன லக்னத்துல பிறந்திருந்தீங்கன்னா ஒரு நல்ல இடமாற்றம், ஊர் மாற்றம், தொழில் மாற்றத்தை கொடுத்துரும். நீங்க அப்படியே கேஷுவலா பயணிச்சுட்டு வந்துடலாம். எவ்வளவு சோதனைகள் வேதனைகள் வந்தாலும் அதையும் கடந்து வந்துருவீங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனம் வேணும். எவ்வொரு செயலை செய்தாலும் அறியாத தெரியாத செயல்களை செய்து மாட்டிக்கொள்ளக்கூடாது. தேவையில்லாமல் கடன் வாங்கி நீங்க வந்து இழிப்பிதுங்க கூடாது. உங்க சுயஜாதகம் சிறப்பாக இருக்கும்போது கொஞ்சம் நல்லா வந்து தாராளமாக கொஞ்சம் வந்து நீங்க முடிவெடுத்துக் கொள்ளலாம். குழப்பெல்லாம் வந்துச்சுன்னா உங்க வெல்விஷரை கேட்டு முடிவெடுப்பது ரொம்ப சிறப்பு. சனி ராகு கேது தசாபுதிகள்லாம் இல்லாம இருந்தா கொஞ்சம் வாழ்க்கையில நீங்க இன்னும் வந்து பிளெக்சிபிளா கடந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இந்த வருடம் 26 வந்து ஏற்கனவே போன வருடத்துல ஒரு 90% கஷ்டம்னா இந்த வருடம் வந்து உங்களுக்கு 70% தான். ஆனா நீங்க வந்து ஜரூரா வந்துடலாம். இந்த காலகட்டம் வந்து நிறைய தான தர்மம், அதே போல ஒரு வந்து இறை வழிபாடு நிறைய வந்து எனக்கு வந்து தான தர்மம் செய்யற அளவுக்கு இல்லைன்னா ஒரு உடல் உழைப்பாவது செய்யுங்க. பிசிக்கலி, மென்டலி, எமோஷனலி, பினான்சியலி உதவி செய்யக்கூடிய சிம்மம் ரொம்ப சிறப்பா இருக்கும்னு சொல்லலாம். உடல் ஆரோக்கியம் தேவை. 1 மணி நேரம் நடந்துருது. எப்பமா கிரகங்கள் வந்து நீங்க சும்மா இருக்கும் போதுதான் உங்களை பிரச்சனை கொடுக்கும். நீங்க சும்மா இல்லாம நீங்க உழைக்க முற்பட்டுட்டீங்கன்னா இவனே 24 மணி நேரமும் ரொம்ப பிஸியா இருக்கான், இவனை நம்ம ஒண்ணும் செய்யக்கூடாதுன்னு சனியுடைய தாத்பரியமே அதுதான். ராகு கேது கூட நீங்க எது மேல ரொம்ப பற்று வைக்கிறீங்களோ அப்பதான் வந்து உங்களை வந்து பாதிப்பாங்க. இப்ப உங்க பக்கத்திலேயே வந்து நீங்க எதுவும் இல்லாம எது நடந்தாலும் இறைவனுக்கே அர்ப்பணம், இறைவனை தாண்டி எனக்கு வேற எதுவும் இல்லை அப்படின்னு வந்து நீங்க நினைச்சிட்டீங்கன்னா உங்களை யாரும் எதுவுமே வந்து பண்ண முடியாது. செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் தேன்போல் கிழம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேட்பட்டு அழிந்தது வேலையும் சிவரையும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு அயன் தலைமையில் எழுதிய கையெழுத்தே. இந்த முருகனுடைய பாடலை வந்து நீங்க பாடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தலையெழுத்தே மாற்றக்கூடிய அருமையான ஒரு சூழலை வந்து உங்களை பொறுத்த வரைக்குமே செவ்வாய் 4-9 கூடியவதான். அப்ப இது வரைக்கும் இக்கட்டான சூழலை கடந்து வந்து கொண்ட சிம்மம் இனி வரும் காலங்களையும் நம்மளுக்கு வந்து ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் 12ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு சனியை வந்து ஒரு அழகா ஒரு ஸ்டைலா ஒரு பார்வை பார்ப்பார். அப்ப அந்த அஷ்டம சனி அங்க மட்டுப்படும். அப்ப விரயங்கள் கூட சுப விரயங்களாக மாற்றலாம். வீடு வண்டி வாகன சேர்க்கையை வந்து ஏற்படுத்திக் கொள்ளலாம், சுகசரி பெருக்கிக் கொள்ளலாம். ஒரு லோன்ல வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான பணிகளை வந்து செய்து கொள்ளலாம். நல்ல வந்து ஒரு சேரிட்டி ஒரு ட்ரஸ்ட் ஈடுபாடோடு நடக்கும்பொழுது அன்னதானம் பண்ணிடுங்க. உங்களால எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ ஒரு ஃபுல் மீல்ஸ் வாங்கி அன்னதானம் பண்ணக்கூடிய சிம்மம், ஏழை எளியோருக்கு நலியோருக்கு இயன்ற உதவிகளை செய்யக்கூடிய சிம்மம், இறை வழிபாடு அந்த மந்திரம் சொன்னோம் இல்லையா அதை பண்ணக்கூடிய சிம்மம், பைரவர் வழிபாடு வைத்துக் கொள்ளக்கூடிய சிம்மம், இந்த அம்பாள் வழிபாடு வைத்துக் கொள்ளுங்க. தேய்பிரை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி வரக்கூடிய சிம்மம் மிகப்பெரிய ஏற்றங்களை காணும். வளர்பிறையில வந்து கல்யாணம், குழந்தை, குட்டி, பொருளாதார முன்னேற்றத்திற்கு, சுப நிகழ்வுக்கு, வீடு வண்டி வாகன யோகன்றதுக்கு கும்பிடணும். தேய்பிரையில வந்து நோய் நொடி, அதே போல ஆரோக்கிய குறைபாடு, எதிரி தொல்லை, அதே போல எனக்கு ஏதாவது பண்ணியிருக்கான் செஞ்சிருக்கான்னு எல்லா விதமான வழக்கு வியாஜியங்கள் அந்த மாதிரி நம்மளை விட்டு எதாவது போன்றதுக்கெல்லாம் தேய்பிரையில வழிபடணும். நான் சொன்ன அம்பாலையும் வழிபடணும், சொன்ன விநாயகர் மந்திரத்தையும் சொல்லணும், பைரவர் வழிபாடையும் வச்சு 3 விதத்துல இருக்க சனி ராகு கேது இந்த 3 பேரையும் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. அப்ப எப்படி இருக்கும் பாருங்க. அப்ப ராகுக்கு அம்பாள் வழிபாடும், சனிக்கு வந்து இந்த பைரவர் வழிபாடும், கேதுக்கு வந்து விநாயகர் வழிபாடும் 3 பேரை ஹேண்டில் பண்றது எப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப சிம்மம் இந்த 26 எப்படி பயணிக்கும்? அற்புதமாக பயணிக்கும். ஜானேர்னா முளசறுக்குச்சு, ரொம்ப நான் நோயாளி ஆயிட்டேன், கடனாளி ஆயிட்டேன், கல்யாணமே இல்லை, கல்யாண வாழ்க்கையில பிரச்சனை, கணவன் மனைவி இந்த இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டோம், இந்த வாழ்க்கை நிலைக்குமான்லாம் எண்ணி கலங்கி கொண்டிருந்த சிம்மம் கவலை இனி இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்றான். ஜரூரா அட்டகாசமா கலந்துடும். என்னைக்குமே கிரகங்கள் வந்து அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னா பயந்து மூளையில் முழுங்கக்கூடாது. தசாபுத்தினா சிறப்பா நான் ஏற்கனவே சொன்ன லக்னங்களை பிறந்தீங்கன்னா தங்கத்தை வாங்கி டப்பு டப்புன்னு சேர்த்து வச்சிரும். எனக்கு அப்படி நடக்குது இப்படி. ஆனா இந்த மாதிரி இதுல இருந்தா வெளிவரத்துக்கு தான் இந்த வழிபாடு.
இந்த வழிபாடுகளை செய்ய செய்ய உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மாய வலைகளை அறிபட்டு உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாற்றி காட்டும் சிம்மம் அப்படி சொல்லலாம். உடல் ஆரோக்கியம் கவனம், நேரம் தாண்டி சாப்பிடுறது, அதே போல பயணங்கள்ல விலை உயர்ந்த பொருட்களை வந்து எடுத்து செல்வது, அதே போல இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை, டைஜஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, டெய்லியும் வந்து கழிவுகள் வந்து சரியா வெளியேறதா பார்க்கணும், கால்சியம் சத்துள்ள உணவுகளை சாப்பிடணும், ஜாயின்ட்ஸ் பெயின் இல்லாமல் பார்த்துக்கணும், முதுகு தண்டவடம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் வேணும். ஒரு சிலர் வந்து ரொம்ப பாசெல்லாம் வச்சுட்டு அந்த உறவை எனக்கு பாசெல்லாம் காட்டல அப்படின்னு சொன்னா இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனையை வந்து சிம்மம் சந்திக்க நேரிடும். அதனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். உயிர் மட்டும்தான் மிஞ்சுது, நான் ஏன் இதோட இருக்கேன் அப்படின்லாம் புலம்புங்க இல்லையா? டெய்லியும் வந்து நான் வந்து செத்து செத்து பிழைக்கிறேன். இந்த தவறான வார்த்தைகள்லாம் எடுத்துட்டு பாசிட்டிவான வார்த்தையாக போயிடுங்க. ஒவ்வொரு நாளும் எனக்கான நாள், நான் ஐ கேன் டூ இட். நல்ல வார்த்தைகளை பேச பேச, நல்லதையே சிந்திக்க சிந்திக்க, மெடிடேஷன் யோகா 1 hour நடைப்பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய சிம்மம் சிறப்பாக கடந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். தேங்காய் புண்ணாக்கு வாங்கி பசுக்களுக்கு தானம் தரக்கூடிய சிம்மம் மிகப்பெரிய கடன் பிரச்சனைகளையும் பொருளாதார நலிவு, தொழில வந்து ஒரு நசுக்கப்படுற, தொழிலே இல்ல, தொழில் பாதிக்கப்படுற சூழலை வந்து வெற்றி கண்டு சிறப்பாக கடந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வரைக்கும் வந்து கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை பிரிவுன்னா ரொம்ப அமைதியா போயிடுங்க, விட்டு கொடுத்து போயிடுங்க, பெரிய எதிர்பார்ப்பு வச்சாதீங்க. பிள்ளைகள் இந்த ராசி லக்னத்துல இருந்தா ரொம்ப அவங்களுடைய அன்பு அரவணைப்பால் அவர்களை வந்து அணைத்துக் கொள்ளுங்க. பெண் பிள்ளைகளா இருந்தா ரொம்ப கவனமா இருக்கணும். 50 வயது 40 வயது இருந்த பெண்கள் கூட எதிர்ப்பாளர்களிடம் கூடுதல் கவனம் தேவை. நம்மளுக்கே வந்து அபியூஸ் பண்ற அளவுக்கு ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதனால எதிர்ப்பாளிடம் ஆணாக இருந்தாலும் பெண்களிடமும், பெண்களாக இருந்தாலும் ஆண்களிடமும். எத்தனை பேர் பெண்களை ஏமாத்தி வாங்குறவங்களா இருக்கிறாங்க, நான் தெரியாதுங்க இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு. அந்த மாதிரியும் கவனமாக இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு வந்து சொன்னோம். சிம்மம் எப்பொழுது ஞாயிறு தோறும் உங்களால் என்ற அன்னதானம் கொடுங்க. இந்த அன்னதானம் கொடுக்கும்போது கோதுமை தவிட இல்ல கோதுமத்துல இனிப்பு வைத்து கொடுக்கக்கூடியது ஒரு ஃபுல் மீல்ஸ் வாங்கி கொடுங்க. கையில மேல ஒரு 11 ரூபாய் சில்லறை பணம், ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி, இளஞ்சங்காய் ஊறுகாவுடன் அன்னதானம் பண்ணக்கூடிய சிம்மம் அதிரடியாக களமிறங்கும், அற்புதமான பலன்களை பெறும் அப்படின்னு சொல்லலாம். பெண்கள் இந்த காலகட்டம் நிறைய மன உளைச்சல், உடல் ஆரோக்கிய குறைபாடு, கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஸ்ட்ரெஸ் வச்சுக்காதீங்க. தேவையில்லாம மண்டைக்கு யோசனை பண்ணீங்கன்னா ஹார்மோன் இன்பல்ஸால அனைத்து விதமான நோய்களும் வருது. 40 வயசுக்கு அந்த மங்கெல்லாம் வருதுல, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும். அப்ப நம்ம முக பொலிவு போயிடும். தேவையாது நமக்கு. இதெல்லாம் இல்லாம உங்கள் வாழ்க்கையை வந்து உடல் ஆரோக்கியத்தை தேவையில்லாம அலோபதி மருத்துவம் எடுக்காதீங்க. கூடுமான வரைக்கும் இயற்கை வைத்தியங்களை மேற்கொண்டு அற்புதமாய் வாழ்வதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ப்ராப்பரா பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். இந்த ராசிக்கான பலனை வந்து நம்ம தெளிவா பார்த்திருக்கிறோம். மேற்கொண்டு வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்களை வந்து முடிவெடுக்கணும், ஒரு தொழில் முன்னேற்றம் எப்ப கிடைக்கும், ஒரு முக்கியமான விஷயங்களை வந்து முடிவெடுக்கணும், வீடு வண்டி வாகன யோகம் எனக்கு எப்ப அமையும் அப்படின்னு பல்வேறுபட்ட கேள்விகள் இருக்கும். அதற்கான சந்தேகங்கள் தீர்த்து கொள்வதற்கு கீழ்காண என்னை வந்து தொடர்பு கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, இந்த பதிவுகள்ல சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வழிபாட்டையும் மந்திர உச்சாரணங்களையும் அந்த இறை வழிபாட்டையும் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கண்கூடா காணலாம். நம்பிக்கை மட்டும்தான் வேணும். நம்பிக்கையோடு செய்யும் பொழுது ஒவ்வொரு பிரார்த்தனையும் உங்களுக்கு முழுமையான வெற்றியை தரும். கூடவே வந்து தான தர்மமும் கண்டிப்பாக செய்யணும். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சோனலட்சுமி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.